இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலுமான மனிதர்களுக்கு உண்டு. ஆன்மீகத்தில் செல்பவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் விடுபடுகிறார்கள். சாதாரண வாழ்க்கையில் இருப்பவர்கள் இறைவனை குற்றம் சாட்டுவதெல்லாம் அதை கொண்டுதான். வாழ்க்கையில் எதுவுமே மாற்றம் நிகழ மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி, உன்னையே வழிபடுகின்றேனே எதுவும் நடக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற கேள்வி அவர்கள் வைக்காத நாளே இருக்காது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம் மனதார இறைவனிடம் கேட்கின்றோம் அப்படிங்கும் போது அது வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றோம், அதுதான் நமது வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு இருக்கோம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதை இறைவன் நிறைவேற்றி வைப்பார், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மனிதன் நிமிடத்திற்கு நிமிடம் மாறுவான், அதுதான் இங்கே பிரச்சனையே. இன்றைக்கி ஒரு நபர் புதிதாக ஒரு இருசக்கர வாகனம் வாங்கியிருக்கிறார், அதன் மீது எனக்கு ஒரு மோகம் இருக்குது அப்படிங்கும்போது நான் இறைவனிடம் அதை கேட்கின்றேன். இறைவன் அதை கொடுக்க தயாராகும் சமயத்திலே இன்னொரு நபர் 4 சக்கர வாகனத்திலே செல்லும் பொழுது அதை பார்த்து அதன் மீது ஒரு மோகம் வருகிறது என்று அடுத்த நாள் நான் சென்று இறைவனிடம் என்ன கேட்கின்றேன் என்றால் 4 சக்கர வாகனம் வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கின்றேன். சரி, அதையும் கொடுக்கலாம் என்று தயாராக இருக்கும் பொழுது அடுத்தடுத்த பொருட்களின் மீது மோகம் கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது சரி, இவன் எப்பொழுதுதான் முடிப்பான் என்று பார்க்கலாம் என்று இறைவன் சற்று அமைதியாக இருந்து விடுகின்றார். நமது நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும், அதுவும் உன்னதமானதாக தெளிவானதாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த நோக்கத்தை இறைவன் நிறைவேற்றி தருவார் அப்படின்னா அதில் நீங்கள் சந்தேகமே கொள்ள வேண்டாம். அந்த நோக்கம் தவறாக அல்லது குழப்பமாக இருக்கின்ற பட்சத்திலே இறை அருளை அல்லது இந்த பிரபஞ்சத்தின் அருளை பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஏன்னா நம்ம மனசுலேயே ஒரு தெளிவு இல்லை, நம்ம மனசுலேயே ஒரு குழப்ப நிலையில் இருக்கும். அப்படிங்கும்போது முதல்ல மனது தெளியட்டும், அதன் பிறகு தெளிவாக ஒரு விடயத்தை அவன் சார்ந்து செல்லட்டும், அதன் பிறகு அவனுக்கு வேண்டியதை நாம் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல பரவலாகும். அதைத்தான் பிரபஞ்சமும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம், இவன் ஒரு முடிவிற்கு வருகிறானா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடியே நின்று ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்த பொழுது பாறை, இது நிறைய இடத்துல நடந்திருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கும் போது அதை தீர்த்து வைப்பதற்கு இறைவன் சில சமிக்கைகளை கொடுத்து தான் அதை தீர்த்து வைப்பார். நம்ம எதுவுமே மனம் குழப்பமாக இருக்குது, எதுவும் நடக்கலை, இந்த மாதிரி ஏதாச்சும் எண்ணிக்கொண்டு போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் சமிக்கைகளை காட்டுவார். அடியே யதார்த்தமாக ஆலயத்திலே சென்று எதையும் வேண்டுவதில்லை இறைவா அப்படின்ட்டு. அதே போல் மனதிலே சின்ன சின்ன விஷயங்கள் இறை சார்ந்து குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அதனுடன் சென்று அப்புறம் பொழுது அங்கே ஒரு மலை, அந்த மலையின் சரிவலான பகுதி, அந்த இடத்துல காக்கா குருவி கூட போய் உட்கார முடியாது, அது வித்தியாசமான சறுக்கலான பகுதி என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி பகுதி, அதில் ஒரு சின்ன விரிசல், அந்த விரிசலுக்குள் இருந்து ஒரு செடியானது முளைத்து வந்திருக்கிறது. இதை நாம் பார்க்கும்பொழுது என்ன தோன்றும் அப்படின்னா, இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு தோன்றும். அடியேன் குறிப்பிடுவது சிறிய பாறையும் அல்ல, அதாவது காக்கா குருவிகள் அமர்வதற்கு ஏற்ற இடமும் கிடையாது. ஏன்னா சரிவு, அந்த சரிவும் பார்த்தா அப்படியே வர வர அடிப்பகுதி குறுகி கொண்டு வரும். அந்த இடத்துல போய் எந்த ஜீவனும் அமர்வதற்கு இடம் இல்லை. மேலிருந்து அந்த விதை உருண்டு வந்தாலும் அவ்விடத்திலே தேங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லாத ஒரு நிலை. அதைத்தான் அடியேன் குறிப்பிட்டு சொல்கின்றேன். அவ்வாறு உள்ள ஒரு இடத்திலே இருந்து ஒரு செடி முளைக்கிறது, அதுவும் பெரிய பாறை, மலைப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்விடத்திலிருந்து செடி முளைக்கிறது என்றால் அது இயற்கையின் இறைவனின் அனுமதியோடு நிகழ்ந்திருக்கிறது என்பது அதனுடைய பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு விஷயம் உலகத்திலே நிகழ வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்து விட்டால் அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் அவ்விடத்திலே அவ்வினையானது நிகழ்கிறது. அது மாற்று கருத்தே இல்லை, அது எதுவாயினும் சரி. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்குது, அந்த குறிக்கோளை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று நாம் நினைத்து விட்டோம் எனில் அந்த குறிக்கோள் மட்டுமே நமது கண்களில் இருக்கிறது, வேறு எதுவும் அந்த குறிக்கோளை குழப்புவதற்காக மனதிலே இல்லை. அப்படிங்கும் போது அதற்கான வழியை இறைவன் ஏற்படுத்தி தருகின்றார். ஒன்று நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்ம வாழ்க்கையில் அதற்கு தகுந்தாற் போல மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒருவேளை நமக்கு அதை செய்யக்கூடிய ஆற்றல் பத்தவில்லை என்றால் இறைவன் யாராவது ஒரு ஜீவனின் மூலமாக, ஒரு மனிதனின் மூலமாக எப்படியாவது உங்கள் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் மனசில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நிகழும்.
நமக்கு அந்த ஆற்றல் பத்தவில்லை, சக்தி பத்தவில்லை என்றால் அந்த ஆற்றல் உடைய அந்த சக்தி உள்ள ஒருவர் நமக்கு துணை நிற்பார் அவ்விடத்திலே. படியேன் குறிப்பிட்டது போல அந்த மலையிலே சரிவான பகுதி, அதுவும் கீழ்நோக்கிய சரிவான பகுதியிலே அந்த விதை போய் தங்குவதற்கு வழி இல்லை, பறவைகள் அமருவதற்கு கூட வழி இல்லை. அப்படிங்கும் போது ஏதோ ஒரு ஜீவன் துணை நின்று அந்த விதையானது அந்த இடுக்குகளிலே போய் சிக்கி கொண்டிருக்கிறது. ஈரம் பட்டவுடன் அந்த ஈரத்தை எடுத்துக்கொண்டு வேர்விட்டு அவ்விடத்திலிருந்து அந்த செடி முளைத்து வருகிறது. இன்னும் கொஞ்சம் பெரியதாக ஆனால் அந்த பாறையை உடைக்கக்கூடிய தன்மை கூட அந்த செடியான அந்த வளரும் போது இருக்கக்கூடிய மரத்திற்கு இயல்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ அசைக்க முடியாத விஷயத்தையும் அசைக்கக்கூடிய ஆற்றல் அந்த மரத்திற்கு உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. அந்த மரத்திற்கு யார் கொடுத்தது அப்படிங்கும் போது இறைவன் கொடுத்தது. அவ்விடத்தை தகர்க்க வேண்டும், அவ்விடத்தை நகர்த்த வேண்டும், அவ்விடத்திலே ஒரு மாற்றம் உண்டாக்க வேண்டும் என்றால் அது இறைவன் ஏதேனும் ஒரு செயலின் மூலமாக அதை நிகழ்த்தி காட்டுகிறார் அப்படிங்கிறத நம்ம மனதார ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. இது ஆன்மீகத்துக்கு எப்போவுமே ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம். நம்ம நிறைய சித்தாந்தங்கள் படிக்கின்றோம், வரலாறுகள் படிக்கின்றோம், நிறைய நாயன்மார்களை பற்றி தெரிந்து கொள்கின்றோம், 12 திருமுறைகளை படிக்கின்றோம். ஒரு உள்ளார்ந்த உணர்வு இன்னும் நமக்கு ஏற்படவில்லையே அப்படிங்கிற ஆதங்கம் அல்லது ஒரு ஏக்கம் இருக்கிறது என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நமது நோக்கம் தெளிவாக இருத்தல் வேண்டும். அந்த திருவருட்கருணை நமக்கு கிடைத்திடல் வேண்டும். நாம் வேண்ட வேண்டும் என்று அவசியமில்லை. இருந்தாலும் நம்ம இறைவன் தாழ் பணிந்து கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஐயா உனது கருணை எனக்கு வேண்டும், சிவபெருமானே எனது கருணை இந்த அடியேனை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெளிவாக நோக்கம் இருந்தால் அதன் பின்பு இறைவன் நம்மை ஆட்கொண்டு விடுவார். இறைவன் இந்த உடலை இருப்பிடமாக கொண்டு விடுவார். அதன் பிறகு நடப்பது எல்லாம் இறை சித்தம், நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. அதுவரையிலும் நான் என்ற தலைகணத்தில் ஆடுபவர்கள் அவரவர் வினையை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். நான் என்ற அகந்தையை விட்டு இறைவா நீதான் எல்லாம் என்று சரணடைந்த பிறகு இந்த வாழ்கின்ற கூட்டை இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் பொழுது அதன் பின்பு நடக்கக்கூடியதெல்லாம் இறை செயலாகவே இருக்குமே தவிர நமக்கும் அதற்கும் பெரும்பாலும் எந்த பந்தமும் இருக்காது. ஏன்னா பற்றுகளை ஒழித்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் செய்தேன் என்பதுதான் பற்று. அந்த பற்று ஒழிந்து விட்டால் எல்லாம் இறை செயல் அப்படிங்கும் போது அந்த இடத்துல பற்று நீங்குகிறது. பற்றில்லாத இடம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடம், தூய்மையான இடம். ஏன்னா அந்த இடத்துல பற்று இல்லை அப்படின்னா ஆணவம், அகங்காரம், மாயா இதற்கெல்லாம் எதற்கும் வேலை இல்லாமல் போய்விடுகிறது. எல்லாம் இருப்பது போல பார்க்கின்றோம், இறைவன் கொடுத்தது அதை அனுபவிக்கின்றோம், கடந்து செல்கின்றோம் அப்படிங்கிற அந்த மனநிலை அப்படிங்கிறதே பெரிய பக்குவப்பட்ட மனநிலை. அந்த மனநிலை நமக்கு வாய்க்க பெறுகிறது அப்படிங்கும் போது அதுவே பெரிய கொடுப்பனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு வரமானது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அது இறைவனுடைய அலாதியான கருணையினால் கிடைக்கக்கூடிய விஷயம். வேறு யாருக்கும் கிடைக்காத வரமானது நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதுவே பெரிய கொடுப்பனை அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், ஆனால் அந்த மாற்றத்திற்காக நாம் பொறுமையாக இருத்தல் வேண்டும். இறைவன் வாழ்க்கையிலே மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று எண்ணிய நொடி பொழுதிலே நம் வாழ்க்கையானது தலைகீழாக மாறும். நம்ம பார்த்துருப்போம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க மனசில் அந்த உறுதி மட்டும் இருந்திருக்கும், போராடணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்திருக்கும். அவங்களுக்கு இறைப்பற்று கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அவங்க நோக்கம் தெளிவாக இருந்திருக்கும். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இறைவன் வழியை ஏற்படுத்தி தந்திருப்பார். அதே போல் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்திருப்பாங்க, எந்த நோக்கமும் இருக்காது, தின்னு தீக்கிறது மட்டுமே நோக்கமாக இருந்திருக்கும். நோக்கமில்லாத மனிதனை ஒரு நிமிடத்தில் கொண்டாந்து கீழே விட்டுட்டு போயிடும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது. நோக்கம் தெளிவாக இருத்தல் வேண்டும். பிறரை மகிழ்வத்தல் அப்படிங்கிற எண்ணமும் நம் மனதில் இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு துணை இருப்பார், இந்த ஆத்மாவிற்கு துணை இருப்பார் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. என்ன செய்தால் சிவபெருமான உணர முடியும், அவரை அடைய முடியும் அப்படின்னு தேடாத நாளில்லை. எல்லா இடத்திலையும் தேடி தேடி அலைகின்றோம். இந்த பிறப்பு கொடுத்த பெருமானுக்கு நம்முடைய நன்றியை திருப்பி செலுத்த வேண்டும். அவருடைய நாமத்தையே பெரிதாக சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அவரின்றி அணுவும் அசையாது என்ற உண்மையை அறிந்து கொண்ட பிறகும் கூட இன்னும் மாயை மயக்கத்திலே இருந்தால் அது பெரும் பாவம் என்பதையும் உணர்ந்து கொண்டோம். ஆனால் இறைவனை எவ்வாறு அடைவது அல்லது அவரை என்ன செய்தால் அவரை உணர முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பல்வேறு வகையிலே தேடி அடைந்து கொண்டிருக்கின்றோம். சில பேர் யோகம் செய்ய வேண்டும் என்கிறார்கள், சில பேர் தவம் செய்ய வேண்டும் என்கிறார்கள், சில பேர் யாகம் செய்ய வேண்டும் என்கிறார்களே. இதையெல்லாம் பண்ணக்கூடிய அளவிலே நான் இல்லையே, என் உடல் சக்திக்கு தகுந்தவாறு நான் என்ன செய்ய வேண்டும்
அப்படிங்கிற அந்த எண்ணமானது எப்பொழுதுமே சாதாரணப்பட்ட மனிதர்களுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கும். யாகம் என்பது தனி ஒருவராக நம்மால் செய்ய முடியாது என்பது அனைவரும் அறிந்ததே. யோகம் தவமெல்லாம் சித்த மார்க்கத்திலே இருப்பவர்கள், இறைவனை தேடி அலைபவர்கள் செய்யக்கூடியது. சாதாரண மனித பிறவி எடுத்துள்ளேன், ஆனால் அவர் மீது அன்பு மட்டும் எனக்கு வைக்க தெரிகிறது. அன்பு நிறைய எனக்கு அவர் மேலே வைக்க தெரியும். மற்றபடி யோகம் தவம் இதெல்லாம் எனக்கு வருமா என்று தெரியவில்லை. அதற்கான குருவும் கிடைக்கவில்லையே. குரு கிடைப்பார் என்பதற்காக காலதாமதம் செய்து கொண்டே போனால் இப்பிறவியானது நீண்டு கொண்டே செல்லுமே. என்னால் இறைவனை அடைய முடியுமா? அந்த பக்குவ நிலையை அடைய முடியுமா? வீடு பேறு இன்பத்தை அடைய முடியுமா? அப்படிங்கிற அந்த குழப்பமானது மனதிலே எழும்பிக்கொண்டே இருக்கிறதல்லவா? அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் நாடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று அறிவது தானே. பெரும்பாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தலைமேல் சூடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கான பக்குவத்தை நான் பெற்றுள்ளேன். என்னத்தை? அவருடைய திருப்பாதத்தை என் தலையிலே வைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை நான் பெற்றுள்ளேன். இறைவனுடைய திருவடிகள் இருக்கு இல்லையா, அதை தலைக்கு மேலே நான் எடுத்து சூடிக்கொள்வேன். தலையை அப்படியே தாழ்த்தி ஐயனுடைய பாதம் பட்டால் போதும், அதற்கு மேல் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற அந்த பக்குவத்தை அடைந்து விட்டோம். அதே போல் அவருடைய பாதம் பட்டால் என் ஜென்மத்துடைய அந்த முழு பயனையும் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற அந்த திருப்தியானது வந்துவிடும் என்ற மனம் எப்பொழுது வரும் தெரியுமா? சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இறைவனை நெஞ்சில் துதித்து கொண்டு நினைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு அந்த பக்குவமானது கிடைத்துவிடும். சாதாரணமாக எந்த வேலையை எப்போ செய்தாலும் நொடிக்குறு முறை நீ செய்கின்ற வேலையிலும் சிவத்தை காண வேண்டும், நீ பார்க்கின்ற நபர்களிலும் சிவத்தை காண வேண்டும், நீ யாருடன் பேசுகிறாயோ யாருடன் பழகுகிறாயோ அனைவரின் உருவத்திலும் சிவனை நாம் காண்கின்றோம் என்றால், அவரை உள்ளத்திலே வைத்து போற்றுகின்றோம் என்றால், அவரின்றி இந்த அணு எதுவுமே, இந்த உலகம் பிரபஞ்சம் என்று எதுவும் இயங்காது என்ற உண்மையை தெரிந்து கொள்கின்றோம் என்றால், பார்க்கின்ற பொருளெல்லாம் சிவமாக தெரிகிறது என்று நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ அப்போதே நமக்கு அந்த அன்பு அப்படிங்கிறது ஆழமாக வந்துவிடும். இந்த இடத்துல நம்ம மனது அப்படிங்கிறது பலவித குழப்பங்களுக்கு ஆட்படலாம். இப்போ நிறைய பேர் பூக்களை, வாசம் நிறைந்த பூக்களை இறைவனுக்கு தானமாக கொடுக்கிறார்கள், அள்ளி அள்ளி வீசுகிறார்களே. அதே சமயத்தில் சில பேர் நடனம் ஆடுகிறார்கள், அப்படியே தன்னை மறந்து இறைவன் முன்னிலையிலே நடனம் ஆடுகிறார்கள். சில பேர் தன்னுடைய அந்த அப்படியே ஒரு ரம்யமான குரலில் இறைவனின் புகழை போற்றி பாடுகிறார்கள், நினைத்து நினைத்து உருகுகிறார்கள். தேவாதி தேவர்களெல்லாம் வந்து பணிந்து நிற்க அவர்களின் துணையை நாடுகிறார்கள். இறைவனை அடைவதற்கு, அவரை உணர்வதற்கு அவர்களின் துணையை நாடுகிறார்கள். இது எல்லாம் யாகம் தவம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக இறைவனை உணர முடியும். வேதத்தின் உட்பொருளை அறிந்து கொள்வதன் காரணமாக, அதிலுள்ள நுண்ணிய பொருள்களை அறிந்து கொள்வதன் காரணமாக இறைவனை உணர முடியும். ஆனால் அதெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு நினைத்தால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. உன்னால் உண்மையான அன்பு செய்ய முடிகிறதா? உன்னால் இறைவனை துதித்து பாட முடிகிறதா? இறைவனைவே நினைத்து இருக்க முடிகிறதா? இறைவனின் நினைவிலிருந்து நீங்காத உள்ளமானது உனக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத பரிசோதனை செய்து பார். ஏன்னா அது சாதாரண விஷயம் அல்ல. உன் உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டு விட்டால், சிவபெருமான் அங்கு போய் கோவில் கொண்டு விட்டார் என்றால், இந்த உள்ளமானது கோவிலாக மாறுவது போலவே இந்த உடலும் ஆலயமாக மாறுகிறது. இந்த உடலே ஆலயமாக மாறிவிட்டால் உள்ளே குடிகொண்டிருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபம் சிவபெருமான் உங்களுடன் இரண்டர கலந்துவிட்ட நிலையில் அங்கு இருக்கிறார். அந்த உயிருடன் ஒன்றிய நிலையில் அங்கு இருப்பார். இது தவம் யோகம், அந்த நம்ம யாகம் செய்வதை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு இடமாக இது கருதப்படும். செய்கின்ற உண்மையான அன்பின் விளைவாக அவரை பார்க்கும்போதே உள்ள முருக வேண்டும். அன்புனா சாதாரணப்பட்ட அன்பெல்லாம் இல்லை. எப்படி சாதாரண அன்பாவெல்லாம் இருக்கக்கூடாது. அவரை பற்றி நினச்சாலே கண்ணில் கண்ணீர் அருவியாக கொட்டணும்.
அவரை பார்க்கணுன்னு ஏங்கி ஏங்கி இந்த உள்ளமானது அப்படியே கிடந்து தவிக்கணும். அந்த தவிக்கின்ற பொழுதிலே நாம் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேத மந்திரமாக மாறும். போற்றி பாடுகின்ற பாடல்கள் இறைவனை கரையச் செய்யும், இறைவனை கரையச் செய்யும். உள்ளம் உருகி உருகி நாம் பாடுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு மிகவும் அதிகம். அனுபவபூர்வமாக நாம் உணர்ந்து பாடுகின்றோம் என்றால் அதற்கு மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சாப்பிடுவதற்கு சாப்பாடு கூட இல்லை ஐயா, அப்படிப்பட்ட கஷ்ட நிலையிலும் நான் உன்னை மறவாமல் இருக்கின்றேனே, உன்னை நினைப்பதற்கென்று நான் நேரத்தையே ஒதுக்கவில்லை. ஏன்னா நான் எப்பொழுதுமே உன் நினைவிலே இருக்கின்றேன். காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிடணும், சாயந்தரம் சாமி கும்பிடணுங்கிற எண்ணமெல்லாம் எனக்குள்ளே இல்லை. ஏன், நான் 24 மணி நேரமும் உன்னைத்தானே வணங்கிக்கிட்டு இருக்கேன், உன்னை மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி தனியாக உனக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வழிபாடு செய்வது? காலையில் எந்திரிச்சு தியானம் செய்யணுங்கிறாங்க, நான் எப்பொழுதுமே உன்னை நினைத்து தியானம் செய்து கொண்டே தான் இருக்கிறேன். விளக்கேற்றி வழிபட சொல்கிறாங்க, எனக்குள்ளே எரிகின்ற அந்த தீபமானது, எனக்குள்ளே எரிகின்ற அந்த ஆத்மஸ்வரூபமானது உன்னுடைய அந்த ஜோதியாகத்தானே இருக்கிறது. நான் தனியாக விளக்கேற்றி வழிபட முடியுமா அல்லது வேண்டுமா? அனைவர் மீதும் அன்பு செலுத்த சொல்கிறார்களே, உள்ளிருக்கின்ற உன் மீது நான் அதிக அன்பு வைத்திருக்கின்றேன். அதன் வெளிப்பாடாக அது இயல்பாகவே அனைவர் மீதும் அன்பாகத்தானே இருக்கும். அப்போ நான் உன்னை உணர்ந்து கொள்வதற்காக தனியாக வேள்வி செய்ய வேண்டுமா, யாகம் செய்ய வேண்டுமா, தவம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டால், உன்னால் பாட முடியுதா? ரொம்ப ஆத்ம திருப்தியாக பாடு. உன்னால் ஆட முடியுதா? அப்படியே உள்ளம் நெகிழ்ந்து உன்னை மறந்து ஆடுகின்ற நிலையில் இறைவன் முன்னால் ஆடக்கூடிய தன்மையை நீ பெற்றுவிட்டாய் என்றால் அது மிக உயர்ந்த ஒரு இடமாக மாறுகின்றது. மிக உயர்ந்த ஒரு இடமாக மாறுகிறது. அன்பு செலுத்த ஆரம்பிக்கின்றாயா? உன்னுள் இருக்கின்ற இறைவன் மீது நீ அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் போதே பிறர் மீது நீ அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுகின்றாய். எல்லா உயிரினங்களின் மீதும் நீ அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுகின்றாய். அந்த இடத்தில் தான் நீ இறைவனை உணர முடியும். அந்த இடத்தில் தான் உன் உயிரானது இறைவனுடன் இரண்டர கலந்த நிலையில் இருக்கும். அதை உணர்ந்து கொண்டால் இறைவன் எங்கு என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் திருப்பாதம் தலையிலே பட்டால் போதும், அல்லது இறைவன் திருப்பாதம் படுகின்ற இடத்திலே ஒரு புழுதியாக இருந்தால் போதும். இறைவனுடைய கடைக்கண் பார்வையில் ஒரு துளி நம் மீது பட்டால் போதும். அதை விட பாக்கியம் இந்த அடியேன் எப்படி செய்திருப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள்ளே வரும் பாருங்க. அந்த மகிழ்ச்சியானது உண்டாகும் பாருங்க. அதற்கு ஈடு இணை அப்படிங்கிறது வேறு எதுவும் இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் எதையாவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. புதிதாக ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது என்றால், தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வருது அப்படின்னா, புறத்தே போய் தேடுறதை விட்டுட்டு நம் வாழ்க்கையை பற்றி யோசித்து அதிலே உள்ள உண்மையை தேடும் பொழுது அது சுவாரஸ்யமானதாக கட்டாயமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இயல்பாக வந்துட்டு ஒரு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான். அப்போ ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருகிறது என்றால் ஒரு உடலானது தேவைப்படுகிறது. அந்த உடலை அது பெற்றுக்கொள்கிறது. அந்த உடலிலே தெம்பிருக்கும் வரையிலும் வந்துட்டு அந்த உயிரானது அதிலே நீடித்திருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே அந்த கூடு பழுதாகிவிட்டது, பொழுத்து விட்டது, அல்லது அந்த உயிர் இருப்பதற்கு ஏற்ற இடமாக அது இல்லை எனும் பொழுது அந்த இடத்தை விட்டு அந்த உயிரானது கிளம்புகிறது. அந்த கூட்டை விட்டு அது பிரிகிறது. இது அனைவரும் அறிந்த ஒன்றை. எங்கிருந்தோ வந்தோம், எங்கோ செல்கின்றோம், அவ்வளவுதான் நமக்கு தெரிந்த விஷயம். இந்த உடலுக்குள் இந்த உயிர் வருவதற்கு முன்னால் இது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. இந்த உடலை விட்டு இந்த உயிரானது நீங்கிவிட்டால் இந்த உயிர் எங்கு போய் சேரப்போகிறது அப்படிங்கிற ரகசியமும் யாரும் அறிவது இல்லை. அதனால தான் வாழ்கின்ற இந்த நொடி உண்மையானது அப்படின்னு நினைத்து வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறது. பின்னாடி நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த வாழ்கின்ற இந்த நொடியானது உண்மை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதிலே
இறைவனை உணர்வதற்கு முற்படுங்கள் அப்படின்னு. இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு. இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறதற்கான காரணம் அதுதான். இந்த பிரபஞ்சத்திலே நாம் வருவதற்கு இறைவனிடம் அனுமதி வாங்கியிருக்க வேண்டும். இறைவன் அனுமதித்திருந்தால் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே, இந்த பூமியிலே வந்து, அதிலும் ஒரு நாட்டிலே ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு அந்த உயிரானது இங்கு வந்து தோன்றுகிறது. தோன்றிய பின் அதனுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப அதனுடைய கர்மாக்களை வந்துட்டு கழிக்க ஆரம்பிக்கின்றது. அந்த கர்மாவை முறையாக கழித்துவிட்ட பின்னர் எப்படி அது சாத்தியமாகும்? கழித்துவிட்ட பின்னர் அப்படின்னா, நம்ம முன் ஜென்மத்தில் ஏதேனும் தவறுகள் இழைத்திருந்தால் அதையெல்லாம் திருத்தி கொண்டு அதன் பின்னர் ஒரு நல்ல வழியிலே, நல்ல வழி அப்படிங்கிறது இறைவனை தேடுகின்ற வழியிலே, இந்த உடலுக்குள் உயிரை இறைவன் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்வதன் மூலமாக, அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் வினையாற்றும் பொழுது நாம் செய்த நல்வினை தீவினை எல்லாமே கழிய வேண்டும். அதுதான் முக்கியம். நல்வினை இருந்தாலும் இன்னொரு பிறவி எடுத்தாக வேண்டும், தீவினை இருந்தாலும் அதை அனுபவிக்க இன்னொரு பிறவி எடுத்தாக வேண்டும். இப்போ இதையெல்லாம் கழிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இதெல்லாம் எப்படி கழியும் என்றால், இறைவன் மீது மட்டும் நாட்டம் இருக்கிறது அப்படிங்கும் போது, இறைவனை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது இதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சித்த பெருமக்கள் நமக்கு அருளியவாறு சில பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நம்மால் வந்துட்டு அந்த உடலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு நிரூபணம் செய்திருக்கிறார்கள். நிகழ்காலத்தில் கூட நிறைய சித்த பெருமக்கள் அதனை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மூச்சை கவனிப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளவு சாதாரணமாக கைவந்துவிடக்கூடிய காரியமும் அல்ல. தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதம் செய்தவர்கள் கூட அதில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாமல் பின்னர் திரும்பியும் இயல்பு நிலைக்கு போயிடுறாங்க. ஆனால் தொடர்ந்து ஒருவர் முயற்சி செய்கின்றார் அப்படிங்கும்போது, தொடர்ந்து அந்த மூச்சை கவனிக்கக்கூடிய பயிற்சியை செய்கிறார் அப்படிங்கும்போது, அந்த மூச்சானது இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கும்போது உடலுக்குள் பல மாற்றங்களை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஞானியர் கூற்று. திருமூலர் ஐயாவோட திருமந்திரத்தை படிக்கும்போது நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மூச்சை எப்படி கையாள வேண்டும், அந்த மூச்சுக்கு எத்தகைய தன்மை உண்டு, அந்த மூச்சின் மூலமாக இறைவனை எவ்வாறு உணர முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமாக வந்துட்டு குறிப்பிட்டு இருப்பாங்க. இப்போ மூச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா ஆன்மீகத்தில்? இப்போ நம்ம நியதியில் கால நியதி தத்துவம் அப்படின்ட்டு ஒன்று குறிப்பிடப்படும். இந்த பிறப்பை எடுக்கிறார்கள் அப்படின்னா இந்த பிறப்பிலே அவர் எத்தனை மூச்சு விட வேண்டும் அப்படிங்கிற கணக்கு முதற்கொண்டு விதிக்கப்பட்டுத்தான் இந்த பூமியிலே நாம் பிறந்து வருகின்றோம். கோபம் அதே போல் காமம், இந்த 2 விஷயங்கள் வந்து மனிதனுடைய மூச்சின் வேகத்தை அதிகப்படுத்தும். அதனால தான் ஞானியர்கள் சொல்கிறது, கோபமும் கொள்ள வேண்டாம், காமமும் அதிகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். மூச்சானது விரயமாகும் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு அப்படிங்கிறது விதிக்கப்பட்டு வருதுன்னா, நம்ம வாழ்க்கையிலே நிறைய மூச்சை விரயம் செய்யும் பொழுது ஆயுளானது குறைய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால தான் அதிகமாக கோபப்படாதீங்க, அதிக காமத்திற்கு ஆட்படாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். நீங்கள் உடலை பேணி காக்கும் பொழுது தான் உடலிலே உள்ளத்திலே குடிகொண்டுள்ள அந்த இறைவனை நம்மால் உணர முடியும். அதற்கு தான் சொல்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, கோபம் காமத்தை தவிர்த்து அன்பு என்னும் வடிவமாக மாறும் பொழுது, நீங்கள் அந்த மூச்சை உற்று கவனிக்கும் பொழுது, அந்த மூச்சிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், அந்த மூச்சின் மூலமாக நாம் பெறக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் அபரிவிதமானதாக மாறும் பொழுது இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யும் போது குருவுடைய துணை இல்லாமல் செய்யக்கூடாது. இப்போ நம்ம அன்பால் வழிபடுறோம், பார்க்குற எல்லா உயிரினங்களையும் பொருட்களை எல்லாம் சிவமாக நினைக்கின்றோம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இந்த சித்தர்கள் அருளிய மூச்சு பயிற்சியை நீங்கள் பயிற்சி செய்யணும் அப்படின்னா, முறையாக அந்த பயிற்சி செய்தவர்களிடம் சென்று முறையான அனுமதி பெற்று அதை முறையாக செய்யும் பொழுது
உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மால் அந்த பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும். அது ஆரம்ப நிலையாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு உயர்ந்த நிலையாக இருந்தாலும் சரி, குருவானவர் வழிகாட்டும் பொழுது நாம் செய்யும் பொழுது தான் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக என்ன செய்ய முடியும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு இத்தனை என்று விதிக்கப்பட்டுள்ளதில் அந்த மூச்சோட வேகத்தை குறைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மூச்சின் அந்த அந்த நிலை இருக்கு இல்லையா, இத்தனை எண்ணிக்கை அப்படின்னு, அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு சேமிக்கப்படுகிறது. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையானது நீளும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் மூச்சை முறையாக உள்ள இழுத்து நிறுத்தி அதுக்கு பின்னாடி மெதுவாக வெளிவிடணும் அப்படிங்கிறது. அது முறையாக பயிற்சி செய்ய செய்ய நமக்கு அது பலனளிக்கக்கூடிய வகையிலே அமையும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தேடி தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் முறையான குருவின் மூலமாக அந்த சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உடலிலே உள்ள பிணிகள் வந்துட்டு நீங்கி நீண்ட நல்வாழ்வு நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.